2026ல புதுசா ஃபேஸ் லிஃப்ட்டான ஸ்கோடா குஷாக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த கார்ல வந்துட்டு இப்போ நிறையவே ஃபீச்சர்ஸை பேஸ் வேரியண்ட்ல இருந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மாண்டி கார்லோ, இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த கார்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஸ்கோடா குஷாக் மாண்டி கார்லோ வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டான ஸ்கோடா குஷாக் புக் பண்ணணும் ஒரு டெஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்டான ஸ்கோடா குஷாக் வந்துட்டு கிளாசிக் ப்ளஸ் சிக்னேச்சர் ஸ்போர்ட் லைன் பிரஸ்டீஜ் அண்ட் மாண்டி கார்லோ இந்த வேரியன்ட் பிரேக்கப்ல தான் வருது. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஒரு 3 கலர் ஆப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி ஒரு 8 கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சிம்லா கிரீன், செரி ரெட், ஸ்டீல் கிரே அப்படிங்கிற புதுசாக 3 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த ஹெட்லாம்போட டிசைன் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டிஆர்லுமே இதில் வந்துடும். ஸோ அது வந்து இப்போ இண்டிகேட்டராக டெவலப் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் எல்இடி ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இந்த எல்இடி டிஆர்லுமே அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் போர்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது மாண்டி கார்லோ வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஃபிளாக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். கீழே கிளாஸ் பிளாக்ல இந்த பம்பரில் ஸ்கிட் பிளேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பம்பர் போர்ஷனுமே ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முன்ன விட இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது TSI பெட்ரோல் இன்ஜின் தான். இது மேக்ஸிமம் ஒரு 150 bhp அண்ட் 250 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் அவங்க பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ இது ஆல்ரெடி இருந்த இன்ஜின் தான். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்டு சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியுமே வந்துருது. அதுவுமே ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ அது நார்மலாக தான் இருக்குது. இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இது நல்லா ரிஃபைண்டாகவே இருக்கும். பேனட்டும் பயங்கர ஹெவி. ஸோ பழைய குஷாக் விட இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிசைனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல் எல்இடி செட்டப், அதாவது ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்பில் இருந்து ரியரில் டெயில் லேம்ப் வரைக்கும் ஃபுல்லாகவே எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் குஷாக்கில். ஸோ சைடாங்கில் பார்க்குறப்போ காரோட டைமென்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சேம் 4.3 மீட்டர்ஸ் அண்ட் 2.6 மீட்டர்ஸ் தான் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே மோர் ஆர் லெஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அலாய் வீல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இந்த பர்டிகுலர் மாண்டி கார்லோ வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 205, 55 ஆர் 17 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் ப்ளஸ் இந்த ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸுமே வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு மாண்டி கார்லோ பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக் டிசைன் மாதிரி இருக்குது. அது வந்து ஃபெண்டரில் இந்த மாண்டி கார்லோ வேரியண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக வருது. அண்ட் இது வந்து டியூல் டோனில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கிரே கலர் அண்ட் ஆல்சோ ரூஃப் வந்து பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. ஒரு பெரிய சன் ரூஃப்மே வந்துடும். ஸோ ஒரு பேனராமிக் சன் ரூஃப்மே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல டோர் ஹேண்டில் ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்துருது. இதில் ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரியர் வீலுக்குமே இந்த காரில் டிஸ்க் வந்துருது. 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறது இந்த 2 வேரியன்ட்ஸ்க்கு வந்துருது. அதாவது பிரஸ்டீஜ் அண்ட் ஆல்சோ மாண்டி கார்லோ 2 வேரியண்ட்டுக்குமே வந்துருது. ஸோ ரியரில் இந்த டிசைனில் நிறையவே சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லைட்டிங் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துட்டு ஒரு மாதிரி இலுமினேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெயில் லேம்போட டிசைனுமே ஒரு ஃபிளாக் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் லேம்ப்ஸுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் கிளாசிக் வேரியண்ட்ல இருந்து ரியரில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. ஸ்பாய்லருமே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாடி கலர்லேயே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மாண்டி கார்லோ 1.5 TSI அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. ரியரில் குஷாக் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் அந்த டெயில் லைனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பம்பர் போர்ஷனுமே ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 3 பார்க்கிங் சென்சர் ப்ளஸ் இந்த இடத்துல ரெஃப்ளெக்டருமே வந்துருது. பூட் ஸ்பேஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் 385 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் தான். அண்ட் ஆல்சோ இந்த சீட்டை நம்ம 60-40 ரேஷியோலையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் லோடிங் லிப்புமே பெருசாக இல்லை. ஸோ எதாவது வைக்கிறது எடுக்கிறதுக்குமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். பூட் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்சல் ட்ரேவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பேஸ் வேரியண்ட்ல இருந்தே இந்த வாஷர் வைப்பர் டிஃபாகர்லாம் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஸ்கோடா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வர்றது ரொம்ப ஈஸி தான். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டோர்ஸுமே நல்ல ஒரு 80 டிகிரி வரைக்குமே ஓப்பன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கேயுமே வந்து டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியர்லையுமே இந்த ஒரு ரெட் ஸ்டிச்சிங், ஒரு லெதர் ஃபினிஷ் எல்லாமே இந்த டோர் பேட்சில் இந்த ஆம்ரெஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில் வந்துருது. ஸோ வந்தப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சீட்ஸ் வந்து நம்ம பழைய குஷாக்கில் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கல்ப்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நம்மளை அகாமடேட் பண்ணி வச்சுக்குது. ஒரு கர்வியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு உட்காரவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். லெக் ரூம் நீரும் எல்லாமே நல்லா தாராளமாக இருக்குது.
ஹெட்ரூமே நல்லா அடிக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் இதில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. ரியரில் 2 சீட்டுக்குமே மசாஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் இந்த ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஸ்கோடா குஷாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஏசி வென்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. ஸோ அதனால் சென்டர் பேசஞ்சருக்கும் இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரியரில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த 10.25 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் காக்பிட் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரீமியம் கார்ஸ், அதாவது ஒரு லக்ஸுரி கார்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆடி BMW பார்க்குற மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் வீல் அதே ஸ்டியரிங் வீல் தான், லெதர் ராப்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் ப்ளஸ் இந்த அடாஸ் எனேபிள் இன்னும் பண்ணல, பட் ஆனால் அதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் 2 ஃபங்க்ஷனுமே வந்துருது. இது மட்டும் இல்லாமல் பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். இது 1.5 மான்டி கார்லோ அப்படிங்கிறதுனால இதில் ஒரு 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்துருது. இந்த லே அவுட் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து தேர்ட் தீம். இது வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல ஃபியூல் இன்ஃபோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு தீம். இது கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ டோட்டலி ஒரு 5 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டாக்கோமீட்டர் வர மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ரைட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஸ்டாக்குமே வந்துருது. ஸோ இதில் சேஞ்ச் ஆகிற ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ரெட், ஒரு மாதிரி செர்ரி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பழைய மான்டி கார்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஒரு கிளாஸ் ரெட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 ஃபாக் லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட்வெல் லைட்டிங்குமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் க்ளோ ஆனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் அண்ட் டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான பட்டன் வந்துருது. இந்த கிளாஸுக்கு இப்போ வந்து ஒரு டிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூவி கட் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீனிஷ் டிண்டோட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டச் ஸ்க்ரீன் ஒரு 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. இது பில்ட் வித் கூகுள் கிளவுடோட கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுளோட அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்லாம் இதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து கூட பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆஃப் பண்ணுறதுக்குமே இந்த இடத்துல இந்த டச் அப்படிங்கிறது வந்துருது. இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வருது. வெஹிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் டேட்டா, ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, ஆஃப் ரோட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே வந்துருது. இதில் ஆல்டிடியூட், ஆல் டெம்பரேச்சர், வீல் அலைன்மெண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர் அண்ட் டர்போ அந்த பாரோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே வந்துடுது. ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் அதில் கொடுத்துருக்க அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஸோ இதில் கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 சைடுமே பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் வேரியண்ட்லேருந்தே இப்போ வந்து இந்த டச் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இந்த ஸ்கோடாவோட குஷாக்கில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏசிக்கு எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். இந்த ஏசி கம்ப்ரஸரோட அந்த கெப்பாசிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பழைய குஷாக்கில் கூலிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா ஓனர் சைட்லேருந்து அது இருந்தது. பட் இப்போ வந்துட்டு அதை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த ஒரு மேட் ஃபினிஷ் ப்ளஸ் கூல்டு க்ளோ பாக்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. இது டாப் அண்ட் மான்டி கார்லோ வேரியன்ட். அண்ட் இந்த இடத்துல ஆட்டோ டிமிங் IRVMமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஐடால்ஸ் வைக்கிறதுக்காக. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு எலிமினேஷனுமே வந்துடுது. ஒரு 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு 1.5 லிட்டர் இன்ஜினுக்கு மேனுவல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. இதை சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் கீ வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காரோட கீ. இதில் லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம பழைய குஷாக்கில் பார்த்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் வித் லெதர் ஃபினிஷோடவே இருக்குது. இதுக்கு அடியிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மான்டி கார்லோ வேரியண்ட்டில் ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன் பிளைண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக அந்த இடத்துல பட்டன் வந்துடுது. சன் பிளைண்டுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்தது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. அதுவுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு க்ரீன் டிண்டட் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நார்மலாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணது. ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ஒரு சப்வூஃபருமே இந்த காரில் வந்துடுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஸ்கோடா குஷாக்ல 6 ஏர்பேக்ஸ், ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஸ்கோடா காஸ்ட்டில் மட்டுமே வர அந்த மல்டி கொலிஷன் பிரேக்கிங், XDS+ அந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இதுலேயுமே வந்துடும். அண்ட் ஃபைனலி ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் 1.5 லிட்டர் மான்டி கார்லோ வேரியண்ட்டோட ஆன்-ரோட் ப்ரைசிங் இன்னும் ரிவீல் ஆகலை. நான் ரிவீல் ஆனவொடனே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்கோடா குஷாக் புக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலமில் இருக்க S1 ஸ்கோடாவோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஸ்கோடா குஷாக் மான்டி கார்லோ வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.